ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد قد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قال إبراهيم رب اجعل هذا البلد آمنا وجنبني وبني أن نعبد الأصنام صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வை பயந்து அஞ்சி தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நண்பர்களே, பெரியவர்களே, ஹஜ்ஜுடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். மக்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனையோர்கள் ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாட வேண்டும், உதுஹியாவுடைய சுன்னத்தான கடமையை முறையாக நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அதற்கான முன்னேற்பாடுகள், அதற்கான பேச்சுவார்த்தைகள், அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருடைய அனைத்து வகையான நற்கர்மங்களையும் பொருந்திக் கொள்வானாக. பொதுவாக ஹஜ்ஜுடைய மாதம் வந்துவிட்டால் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பேசப்படாத மிம்பர்கள் இருக்க மாட்டாது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் பல நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லி இருக்கின்றான். பல நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லிவிட்டு இதில் உங்களுக்கு அழகான படிப்பினை இருக்கிறது. மகான ஹதீஸை யுஃப்தரா, இவைகள் இட்டுக்கட்டப்பட்ட கதைகள் அல்ல. வலாக்கின் தஸ்தீக் அல்லதி பைன யதை, இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உண்மைப்படுத்தப்பட்ட சம்பவங்கள், நிகழ்வுகள். இதில் உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது. இவைகளை பார்த்து படித்து நீங்கள் படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி குர்ஆன் பல இடங்களில் எங்களுக்கு அதை சொல்லி காட்டுகிறது. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஞாபகப்படுத்துகின்றோம். ஒவ்வொரு தொழுகையிலையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லும் பொழுது நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் நீ ஸலவாத்தும் சலாமும் சொன்னது போன்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீது ஸலவாத்து சொல்லுவாயாக என்று நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம், நாங்கள் ஸலவாத்து சொல்லுகின்றோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கை எங்களுக்கு ஒரு முன்னுதாரணமான வாழ்க்கையாக இருக்கிறது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தர, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையின் ஊடாக எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய மிக அழகான பாடம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும், நான் எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை இந்த பூமிக்கு மேலே விட்டு விட்டு போக போகின்றேன். நம்மில் அநேகமானவருக்கு இருக்கிற ஒரு பெருமை என்ன தெரியுமா? நான் இந்த குடும்பத்தில் பிறந்தவன் என்பது எங்களுக்கு பெருமை. எங்கட வாப்பா இப்படிப்பட்ட ஒருவர், எங்கட பெரியப்பா இப்படிப்பட்ட ஒருவர், இந்த பேக்ரவுண்ட்ல வந்தவன் தான் நான் என்று சொல்லி எங்களுக்கு முன் வாழ்ந்தோர்களை வைத்து நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு சமூகம். உண்மையிலேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அது பிரச்சனையாக இருக்க இல்லை. நான் எந்த குடும்பத்தில் பிறந்தேன் என்பது
குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது அவருடைய வாப்பா யாரு. அவருடைய வாப்பாவுடைய விடயத்தை பற்றி குர்ஆன் பல இடங்களில் கதைத்திருக்கிறது. குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தகப்பனாருடன் எப்படி உரையாடினார்கள், உறவாடினார்கள், கதைத்தார்கள். அவர்களுக்கு உண்மையை விளங்கப்படுத்த முனைந்தார்கள். அவர்கள் உண்மையை புரிந்து கொள்ளவில்லை. சுப்ஹானல்லாஹ். இதை பற்றி குர்ஆன் கதைத்திருக்கிறது. எந்த குடும்பத்தில் நான் பிறந்தேன் வளர்ந்தேன் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கவில்லை. அவர்களுக்கு இருந்த மிக முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை இந்த பூமிக்கு மேலே வைத்து விட்டு போக போகின்றேன். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அதைத்தான் யோசிக்க வேண்டும். நான் மௌத்தாகும் பொழுது என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கும், என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள், என்னுடைய மனைவி என்னுடைய பேர பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எந்த குடும்பத்தில் பிறந்தேன் என்பதை விடவும் எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை இந்த பூமிக்கு மேல் வைத்து விட்டு போக போகின்றேன் என்றால், நாங்க மௌத்தாகிறதுக்கு பிறகு எந்த ஒரு நன்மையான கர்மமும் செய்ய முடியாது. எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். உங்களுடைய முயற்சி உங்களுக்குத்தான். இன்னமொத்தருடைய முயற்சியினூடாக உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்க மாட்டாது. இல்லாமின் சலாஸ், 3 விஷயத்தை தவிர ஹதீஸ்ல வந்திருக்கிறது. 3 விடயங்களுடைய நன்மைகள் எங்களோட மௌத்துக்கு பின்னாலேயும் எங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும், தொடர்ச்சியாக வரும். அது முடிவு பெற மாட்டாது. அதுல ஒன்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சாலிஹான குழந்தைகள். வலதுன் சாலிஹுன், சாலிஹான குழந்தை. அவருக்கு இருக்கிற டைட்டில், அவருக்கு இருக்கிற குவாலிஃபிகேஷன் எதுவுமே கிடையாது. சாலிஹான புள்ள. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆவை அப்படித்தான் கேட்டார்கள். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான குழந்தை பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. அவர்கள் சாலிஹான மக்கள். ஏகத்துவத்தை அல்லாஹ்வை கொண்டு நம்பியவர்கள், நபியினுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடியவர்கள், உண்மை பேசக்கூடியவர்கள், வாக்கு மீறாதவர்கள், குடும்பத்தில் நல்லவர்கள். சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட நல்லவர்களாக என்னுடைய குழந்தைகளை ஆக்கி வைப்பாயாக. அல்லாஹ்வுடைய நபி சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ மௌத்தானா உனக்கு எந்த ஒரு அமலும் செய்ய முடியாது. ஆனா 3 அமல்களுடைய நன்மைகள் மௌத்துக்கு பிறகும் தொடர்ந்து கொண்டிருக்கும். அதுல ஒன்றுதான் சாலிஹான குழந்தைகள். தன்னுடைய தகப்பனுக்காக வேண்டி, தன்னுடைய பெற்றோருக்காக வேண்டி இருகரம் ஏந்தி துஆ செய்யக்கூடிய, பிரார்த்தனை செய்யக்கூடிய குழந்தைகளை விட்டு விட்டு போங்கோ. உங்களோட கபர் எதனாலும் நன்மைகளை கொண்டு நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த சபையில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்தை ஒரு நல்ல குடும்பமாக, நல்ல ஒரு சாலிஹான குடும்பமாக விட்டு போவதாக இருந்தால் நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை எல்லாம் முழு வாழ்க்கையையும் சொல்லுகிறான். அவருடைய வாப்பாவுக்கும் அவருக்கும் இடையில இந்த உறவு எப்படிப்பட்ட உறவு, சமூகத்துக்கும் அவருக்கும் இடையில இந்த உறவு எப்படிப்பட்ட உறவு, அவர்களுக்கும் அவருடைய மனைவிக்கும் இடையில இந்த உறவு எப்படிப்பட்ட உறவு, அவர்களுக்கும் அவருடைய மகனுக்கும் இடையில இந்த உறவு எப்படிப்பட்ட உறவு, இதை பற்றி குர்ஆன் விலாவாரியாக பேசியிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். வாப்பாவுடன் உரையாடும் பொழுது எப்படி பணிவாக உரையாடினார், கனிவாக உரையாடினார். யா அபதி யா அபதி யா அபதி. ஆனா வாப்பா மாற்று மதத்தை சார்ந்தவர், ஒரு சிலை வணங்கி, சிலைகளைத்தான் அவரை செஞ்சு விற்கிறாரு. சுப்ஹானல்லாஹ். அவருக்குத்தான் அந்த ஐடில் சிலை வணக்கம் சொந்தம். அப்படிப்பட்ட ஒரு வாப்பாவுடன் எப்படி உரையாடினார் தெரியுமா? யா அபதி, அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் இரக்கத்துக்கும் உடைய வாப்பா 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 என்று உரையாடி வாப்பாக்கு சொல்ல விரும்பினார். ஆனா வாப்பா விளங்க விரும்பல. அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை நாடல்ல. அதே பாப்பா தந்த மனைவியுடன் எப்படி உரையாடுகிறார், தன்னுடைய சமூகத்துடன் எப்படி உரையாடுகிறார், கடைசியாக வந்து குழந்தைகளுடன் எப்படி உரையாடுகிறார். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 360 பாகையிலையும் சொல்லி இருக்கிறார். ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து மௌத்து வரைக்கும் உள்ள எல்லா கட்டத்தையும் மிக தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கோடிட்டு காட்டியிருக்கிறார். அதுல மிக முக்கியமான ஒரு பகுதி தான் இந்த சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தகப்பனும் யோசிக்கிறோம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாயும் யோசிக்கிறோம். இது ஹஜ்ஜுடைய மாதம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தந்த குடும்பத்தை கொண்டு போய் விட்டு வாராங்க மக்கா முக்கர்ரமா என்ற பாலைவனத்தில்.
அது அவர்களுக்கு அல்லாஹ் சொன்ன ஒரு கடமை. உங்களோட குடும்பம், உங்களோட பிள்ளையையும் உங்களோட மனைவியையும் கொண்டு போய் விட்டு விட்டு வாங்கும். எங்க? ஒரு பாலைவனத்தில். அதையும் குர்ஆன் சொல்லுகிறது, பிவாதின் கைரஸி ஸர்இன் இன்த பைத்திகல் முஹர்ரம். அங்க ஒன்றுமே இல்லை, மரம், செடி, கொடி, தண்ணி, ஜம்சம் ஒன்றும் இல்லை, எந்த ஒன்றுமே இல்லை. ஒரு பாலைவன பூமி, ஒரு பள்ளத்தாக்கு, அதுல விட்டு விட்டு வாங்கோ என்று சொல்லி அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் சொன்னதை அப்படியே செய்தார்கள். குடும்பத்தை விடவும் சொந்த வாழ்க்கையை விடவும் அல்லாஹ்வுடைய கட்டளை தான் மேலானது. வாழ்க்கையில எதையுமே விட்டுக் கொடுக்கலாம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை விட்டுக் கொடுக்க முடியாது. வாழ்க்கையில் எதையும் கம்ப்ரமைஸ் பண்ணலாம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் குழந்தையை தூக்கி தண்ணீர போட்டா. என்ன சொன்னா? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, குழந்தையை எனக்கு கம்ப்ரமைஸ் பண்ணலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகண்ட கழுத்துல கத்திய வச்சாரு. சுப்ஹானல்லாஹ். அவர் சொன்னார், மகண்ட கழுத்து துண்டாகலாம், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் துண்டாக முடியாது. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்றான், உங்களோட குடும்பத்தை கொண்டு போய் அந்த பாலைவனத்தில் விட்டு விட்டு வாங்குவோம். இது யாரும் யோசிக்க வேணாம், இது எனக்கு சொல்லப்பட்ட கடமை என்று சொல்லி இல்லை, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்ன கடமை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க தியாகம். அந்த தியாகத்தை அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குர்ஆன் சுட்டி காட்டுது. ஆனா விட்டுட்டு வந்து 4 துஆ கேட்டாங்க. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு பெற்றோரும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாயும் சகோதரியும் இந்த 4 துஆவை பாடமாக்குங்க. இந்த 4 துஆவையும் எங்கட பிள்ளைகளுக்கு கேளுங்க, எங்கட பிள்ளைகளுக்கு கேளுங்க. முதலாவது துஆ கேட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், வைத் கால இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினன். யா அல்லாஹ், இந்த குடும்பத்தை கொண்டு போய் இந்த பாலைவனத்தில் விட்டு விட்டு வந்திருக்கிறேன், இதை ஒரு பாதுகாப்பான இடமாக ஆக்கி வச்சிரு. சேஃப்டி. நாங்க எல்லாரும் பார்க்கிறது, எங்கட புள்ள பாதுகாப்பான இடத்தில் இருக்கணும். கள்ளன் வரக்கூடாது, குடுக்காரன் வரக்கூடாது, வேற ஏதும் அனாவசியம் அனாச்சாரங்கள் நடக்கக்கூடாது. ஒரு பாதுகாப்பான இடத்தில் எங்கட புள்ள இருக்கணும். அதுக்கு கதவு போட்டு, இரும்பு கதவு போட்டு, கேட் போட்டு நாங்கள் பாதுகாத்துக் கொள்றோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குழந்தைகளுக்கு ஒரு தகப்பன், ஒரு தாய் கொடுக்க வேண்டிய முதல் இடம் என்ன தெரியுமா? பாதுகாப்பு. பாதுகாப்புண்டா என்ன? அங்கத்தான் பிரச்சனை இருக்கு. பாதுகாப்புண்டா என்ன? நாங்க பாதுகாப்பு நினைக்கிறது இந்த பொடி, இந்த பிசிக்கல் பொடிக்குரிய பாதுகாப்பு தான். இந்த பொடியை பாதுகாக்கணும். ஒருத்தர் வந்து அடிச்சிடக்கூடாது, நெருப்பு பத்திடக்கூடாது, ஏதாவது ஒரு ஏற்றை கொண்டிடக்கூடாது. இது எல்லாமே இந்த மனிதன் பொடியை பாதுகாக்கிறதுக்கான தான் நாங்க திங்க் பண்றோம். ஆனா அந்த புள்ளையோட ஈமான பாதுகாக்கிறதுக்கு, அந்த புள்ளையோட அகலாக்க பாதுகாக்கிறதுக்கு, அந்த புள்ளையோட பண்பாட்டை பாதுகாக்கிறதுக்கு, அந்த பிள்ளையினுடைய ஒழுக்க விழுமியங்களை பாதுகாக்கிறதுக்கு, என் வீடு இருக்கிற இடத்துல எனக்கு ஒரு விழும்பியம் நிறைந்த, நல்ல பண்பாடு நிறைந்த, நல்ல குணங்கள் நிறைந்த, நல்லவைகளை படித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல்ல என் புள்ள வளருதா? நான் எந்த மிம்பர்ல இருந்து பேசுறேன் என்பது உங்களுக்கு தெரியும். எங்களை சுற்றி இருக்கிற வீடுகள் எப்படிப்பட்ட வீடுகள்? எந்த புள்ளைக்கு அங்க, எந்த புள்ளையோட ஈமானுக்கு, எந்த புள்ளையோட பண்பாட்டுக்கு, எந்த பிள்ளையினுடைய அகலாக்குக்கு, எந்த பிள்ளையினுடைய கல்விக்கு, எந்த பிள்ளையினுடைய வளர்ச்சிக்கு நான் புள்ள வளர்க்கிற சூழல்ல இதை செய்யலாமா? இதை செய்யலாமா? ஒவ்வொருத்தரும் யோசிங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவை, ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினன். யா அல்லாஹ், என்ற புள்ளை வளரப்போகிற இடத்தை ஒரு பாதுகாப்பான இடம். அது பாதுகாப்பு என்பது அது வெறுமனே உடம்புக்கு மட்டும் பாதுகாப்பல்ல, பிசிக்கல் பாதுகாப்பு மட்டுமல்ல, ஈமானுக்கு பாதுகாப்பு. அடுத்த துஆ கேட்கிறாங்க, அதே துஆவுல சேர்க்கிறாங்க, ரப்பி ஜுனுபினி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம். யா அல்லாஹ், என்னையும் என்ற குழந்தைகளையும் சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாத்து விடுவாயாக. சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாத்து விடுவாயாக. ஒரு நபி கேட்கிற துஆ இது. ஈமான பாதுகாத்தது.
ஈமான பாதுகாத்துரு. நீங்க யோசிங்க பாப்போம், எங்கட புள்ளகள் வளர்ற சூழல்ல இது சாத்தியப்படுமா? எங்கட பிள்ளையோட காதுல விழுகிற வார்த்தைகள் என்ன? எங்கட வீட்டுல சினிமா படம் இல்ல, சினிமா பாடல் இல்ல, ஆனா பக்கத்து வீட்டுல இருக்குது. அதே பிள்ளையோட காதுல விழுகுது. குர்ஆன் பாடமாக்குறத விடவும் லேசான பாடமாக்கிடலாம், லேசா பாடமாக்கிடலாம். இது முதலாவது கன்சர்ன், இது முதலாவது துஆ. இத பத்தி யோசிங்க எல்லாரும். இரண்டாவது துஆ கேட்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யா அல்லாஹ், உன்னுடைய கட்டளை பிரகாரம் என் குடும்பத்தை நான் விட்டு விட்டு போறேன். நான் இருந்தா என் பிள்ளையையும் என் மனைவியையும் என் குழந்தைகளையும் நான் தொலை வைப்பேன். ஆனா இப்ப நான் இல்ல, நான் பேய்த்துறேன். யா அல்லாஹ், என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் ரப்பனா லியுகீமுஸ் ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்டக்கூடிய குடும்பமாக ஆக்கி வச்சிடுவாயா. நான் இருந்தால செய்வேன். அப்ப நான் இப்ப இல்ல, நான் பேய்த்திட போறேன். உன்ன கட்டளை குடும்பத்தை விட்டுட்டு போங்கன்னு சொல்லி நான் விட்டுட்டு போறேன் இப்ப. ஆனா இந்த குழந்தைகள் தொழணும், என் பிள்ளைகள் தொழணும், என் மனைவி தொழணும். இப்ப உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பாருங்க அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எங்கட குடும்பத்தில தொழுகை எப்படி இருக்குது? என் பிள்ளைகளுடைய தொழுகை எப்படி இருக்குது? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சுபஹு தொழுகையில எங்கட பள்ளியில 60 வயசுக்கு மிளந்தவங்க ஒரு 60 பேர் 50 பேர் இருக்கிறாங்க வச்சுக்கோங்க. எங்கட பள்ளியில சுபஹு தொழுகைக்கு வந்து தொழக்கூடியவர்கள் 60 வயசுக்கு மிளந்தவங்க 50 பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பள்ளிவாசல்ல 20 வயசுக்கும் 40க்கும் இடைப்பட்டவங்க 100 பேர் இருப்பாங்கன்றா அந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். மறுவ சொல்றேன், 60 வயசுக்கு மிளந்தவங்க 50 பேர் தொழுகிற பள்ளிவாசல்ல சுபஹு தொழுகைக்கு இருக்கிறாங்க 20க்கும் 40க்கும் விடப்பட்டவங்க ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்றா அந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த சமூகத்தினுடைய அடுத்த தலைமுறையும் வாழும், வாழப்போகுது. வாழுவதற்குரிய அடையாளம் தான் இது என்பதை எங்களால ஒரு நிர்மாணிக்க முடியும். நான் கேட்கிறேன், எங்கட பள்ளி எப்படி இருக்குது? எங்கட பள்ளி வாசல் எப்படி இருக்குது? சில சந்தர்ப்பங்கள்ல தொழுவிக்கிற இமாம், இகாமத்தை சொன்ன முஅஸ்ஸின், பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள், பள்ளிவாசல் இருக்கக்கூடிய உலமாக்கள், சுப்ஹானல்லாஹ், நாங்க எல்லாரும் இதை யோசிக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்தை கொண்டு போய் விட்டு விட்டு கேட்ட துஆ என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இந்த குடும்பத்துக்கு தொழுகையை நசீபாக்குது, தொழுகையை நசீபாக்குது. அந்த தொழுகை எப்படி இருக்கணும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொழுகையை நசீபாக்குது கேட்கல, ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டக்கூடிய குடும்பம். ஒன்றைக்கு தொழுது முடிக்கிறது, இன்னொன்று இருக்கிறது தொழுகையை நிலைநாட்டுவது. அல்லாஹ் குர்ஆன்ல தொலை சொல்ல இல்லை எங்களுக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல எங்கேயுமே சல்லு சல்லு தொழுங்கோடு சொல்லல. அல்லாஹ் சொல்றான் லியுகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஜும்மாவுக்கு வர சொன்னான், இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுடைய தினத்தில் அழைக்கப்பட்டால் ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் என்று தொழுகை கலைக்கப்பட்டா அல்லாஹ் சொல்ல இல்ல, தொழுகையின் பக்கமாக விரைந்து வாங்கோண்டு குர்ஆன்ல சொல்ல இல்ல. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? ஃபஸ்அவு இலா ஸிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஸிக்ரின் பக்கமாக, அல்லாஹ்வை ஞாபகமூட்டுவதற்கு, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதற்கு பள்ளியின் பக்கமாக விரைந்து வாங்கோ. இப்ப யோசிங்க பார்ப்போம், தக்பீர் கட்டினா எத்தனை பேருக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்குது? தக்பீர் கட்டினா எத்தனை பேருக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் இருக்குது?
தக்பீர் கட்டினா எத்தனை பேருக்கு இருக்குது? நான் அல்லாஹ்வுடன் கலைத்துக் கொண்டிருக்கிறேனே, அல்லாஹ்வுடன் சம்பாஷணை செய்து கொண்டிருக்கிறேனே, அல்லாஹ் என்னுடைய பேச்சுக்கு பதில் சொல்லுகிறானே. இதா காலல் அப்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் யகூலு அல்லாஹு தஆலா ஹமிதனி ரப்பி ஹமிதனி அப்தி வ இதா கால மாலிகி யௌமித்தீன் இய்யாக மாலிகி யௌமித்தீன் யகூலு அல்லாஹு தபாரக வ தஆலா மஜ்ஜதனி அப்தி. ஹதீஸ் அப்படித்தான் சொல்லுகிறது. நாங்க ஒவ்வொரு ஆயத்தும் ஓத ஓத அந்த ஆயத்துக்கு அல்லாஹ் பதில் சொல்லுகிறான், அந்த ஆயத்துக்கு அல்லாஹ் பதில் சொல்லுகிறான். தொழுகை என்பது வெறுமனே வந்தோம் அசைந்தோம் சுஜூது செஞ்சோம் என்பதல்ல. அல்லாஹ் சொல்றான் தொழுகைக்கு வாங்கோண்டு கூப்பிட இல்ல, அல்லாஹ் கூப்பிடுகிறார். எனக்கு தெரியுமா? ஃபஸ்அு இலா ஸிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஸிக்ரின் பக்கமாக விரைந்து வாங்க. தக்பீரை கட்டினா உலகத்தையே மறந்து விட்டோம், உலகத்தையே மறந்து விட்டோம், குடும்பத்தை மறந்து விட்டோம். அல்லாஹ்வுடைய தியானம், அல்லாஹ்வுடைய தரிசனத்தை, அல்லாஹ்வுடைய ஜியாரத்தில் இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட தொழுகையை நசீபாக்குவானாக. அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், நீங்க அப்படி தொலை இல்லையா, நீங்க அப்படி தொலை இல்லையா, பள்ளிக்கு வந்தீங்க, நான் சொன்ன தொழுகை நசீபாக இல்லை உங்களுக்கு, அல்லாஹ்வுடைய சிந்தனை நிறைந்த தொழுகையாக எங்களை தொழுகை மாற இல்லை. எங்கட தொழுகையை நாங்க எப்படி ஆக்கிட்டோம் என்றா, சுப்ஹானல்லாஹ், என்ன மன்னித்துக் கொள்ளுங்கள், உண்மையை சொல்லுகிறேன், மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவையும் கிடையாது. எங்கட தொழுகை எப்படி தெரியுமா ஆகிட்டு தெரியுமா? நான் எந்த ஜமாஅத்தை சேர்ந்தவன் என்பதை அறிமுகப்படுத்தக்கூடிய தொழுகையாக தொழுகை மாறிவிட்டது. அல்லாஹ்வுடைய ஞாபகம் என்பதை விடவும் நான் எந்த ஜமாத்தை சார்ந்தவன், எந்த இயக்கத்தை சார்ந்தவன் என்பதை பிரதிபலிக்கக்கூடிய தொழுகையாக எங்களுடைய தொழுகை மாறிவிட்டது. ஒருத்தர் தொழக்கூடிய முறையை பார்த்து இவர் ஹனபி, இவர் ஷாபி, அவர் சுப்ஹானல்லாஹ். தொழுகை என்பது அப்படி அல்ல. தொழுகை என்பது அல்லாஹ்வுடைய தியானம், அல்லாஹ்வுடைய சிந்தனை. என்னை ஒரு அடிமையாக, ஒரு முஸ்லிமாக அல்லாஹ்வுக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்தி தன்னை அறிமுகப்படுத்தக்கூடியது தான் தொழுகை. அப்படி தொலை இல்லையா, அப்படி தொலை இல்லையா? அந்த தொழுகைக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், அப்படிப்பட்ட தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும். ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். ஸிக்ர் இல்ல, சஹூ, மறந்த நிலையில தொழுகிறாங்க. சூரத்துல் ஃபாத்திஹாவும் தெரியாது, அத்தஹியாத்தும் தெரியாது, சுப்ஹான ரப்பியல் அஸீமும் தெரியாது, சுப்ஹான ரப்பியல் அலாவும் தெரியாது, ரப்பனா லக்கல் ஹம்து மில்அஸ் ஸமாவாத்தியும் தெரியாது, ஒன்ன நடந்தது என்று தெரியாது. சலாம் கொடுத்ததுக்கு பிறகுதான் தொழுது முடிச்சிட்டோமா என்ற ஞாபகம் வந்துச்சு. அப்படிப்பட்ட தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டும். அல்லாஹ் எங்கட தொழுகைகளை சீராக்கி வைப்பானாக. இரண்டாவது துஆ கேட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மூணாவது துஆ கேட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஒவ்வொரு தகப்பனும் யோசிங்க, ஒவ்வொரு தாயும் யோசிங்க, யா அல்லாஹ் என்ற பிள்ளைகளுக்கு நல்ல கூட்டாளிமார கொடுத்துருவாயாக, எங்கட பிள்ளைகளுக்கு நல்ல நண்பர்கள் வேணும். வஜஅல் அஃபிதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம். என்ற குடும்பம் தனிமையில் இருக்கிறாங்க, என்ற குடும்பத்தை தனியே விட்டுட்டு வந்திருக்கிறேன், அந்த பாலைவனத்தில் யாரும் இல்ல, என்ற குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய, குடும்பத்துக்கு துணையாக இருக்கக்கூடிய, குடும்பத்துக்கு உதவியாக இருக்கக்கூடிய, குடும்பத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய மனித சஞ்சலத்தை அங்கே அனுப்பி வைத்து விடுவாயாக என்று துஆ கேட்டாங்க. ஒவ்வொரு வாப்பா துஆ கேட்கணும். என்ற பிள்ளைகளுடைய நண்பர்கள் யாரு, என்ற மகளுடைய கூட்டாளி யாரு, அவங்க என்ன பேசிக்கொள்றாங்க, அவங்க என்ன கலைக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். புள்ள வளர்க்கிறன்றது சுப்ஹானல்லாஹ் தின்ன கொடுத்தோம் என்பது மட்டுமல்ல, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டினோம் என்பது மட்டுமல்ல, என்ற புள்ளையோட கையில உள்ள வாட்ஸ்அப்ல என்ற புள்ள யாரோட சட் பண்றாரு, என்ற மகளோட பேஸ்புக்ல யாரு இருக்கிறாங்க, என்ன பேசிக்கொள்றாங்க. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பிள்ளைகள் செய்யக்கூடிய நன்மைகள் நாங்க மௌத்துக்கு பிறகும் கபருக்கு வந்து சேரும்டா, அது சும்மா சின்ன ஒரு அமல் அல்ல, அந்த அமல் பெரிய ஒரு அமல், அந்த அமல் பெரிய ஒரு அமல், அந்த அமலுடைய பொறுப்பு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பெருசி, மிச்சம் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி.
என்ன கேட்கிறாங்க? சுப்ஹானல்லாஹ், மௌத்தானதுக்கு பிறகும் நன்மை கிடைச்சும் நான் 2 பிள்ளைய பெற்று போட்டேன், புள்ள வளர்ந்துட்டது. இல்ல, புள்ள எப்படி வளர்க்கப்பட்டுச்சு? புள்ள எப்படி வளர்க்கப்பட்டுச்சு? பாப்பமாருக்கு சொல்லுகிறேன், பிள்ளைகளோட இருக்கிற உறவு கடைசி மூச்சு வரைக்கும் இருக்கணும். நான் வாப்பான்னு சொன்னா எந்த பேச்ச எந்த பிள்ளைகள் எந்த மூச்சு கடைசி மூச்சு இருக்கு வரைக்கும் பிள்ளைகள் கேட்கணும். அதுக்கு நீங்க வாப்பவாக மாறுங்க. மகனுக்கு சல்லி வரலாம், உங்களை விட மகன் படித்து விடலாம், பிரச்சனை இல்லை. ஆனா நீ எந்த மகன், நான் சொல்றத கேளு, எந்த பேச்சுக்குத்தான் நீ கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல. ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பேரன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரப்புள்ள யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவங்களுக்கு மௌத் வந்துச்சு, சக்கராத்தில் இருக்கிறாங்க. அம் குன்தும் ஷுஹதா இஸ் ஹதர யாக்கூப் அல் மௌத். சுப்ஹானல்லாஹ், வாப்பாண்ட அவரு தாங்க, வாப்பாண்ட அவரு தான். 13 வயசு வரைக்கும் எங்கட புள்ள எங்களோட பள்ளிக்கு வரும், எங்கட எல்லா வேலைகளிலும் பங்கெடுப்பாங்க. 13, 14 வயசு வரைக்கும். 14 வயசுக்கு பிறகு புள்ள என்ன தெரியுமா சொல்லும்? வாப்பாட்ட, நீங்க போங்க நான் வாரேன், நீங்க போங்க நான் வாரேன். சரி, வருவாரு. எது வரைக்கும் வருவாரு தெரியுமா? 19, 20 வரைக்கும் வருவாரு. 20க்கு பிறகு பாப்பா கேட்கவும் மாட்டாரு, மகன் ரெஸ்பான்ஸ் பண்ணவும் மாட்டான். உங்களுடைய வேலையை நீங்க பாருங்க சொல்லி வாயால சொல்லாம செயலால செய்து காட்டி விடுவான், செயலால செய்து காட்டி விடுவான். அவரல்ல வாப்பா. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட வாப்பா, அவங்களோட மகன் யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். 11 சகோதரர்கள், 11 குழந்தைகள், அனைவரையும் வச்சுக்கொண்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மரணப்படுக்கையில கதைக்கிறாங்க, பேசுறாங்க. அம் குன்தும் ஷுஹதா இஸ் ஹதர யாக்கூப் அல் மௌத் இஸ் قال لبنيه ما تعبدون من بعدي قالوا نعبد إلهك وإله آبائك وإله آبائك سبحان الله إبراهيم وإسماعيل وإسحاق سبحان الله. சொல்லிக்கொண்டே போறாங்க. எனக்கு பிறகு நீங்க யாரை வணங்கி வழிபட போறீங்க? 3வது துஆ கேட்டாங்க. என்ன துஆ கேட்டாங்க தெரியுமா? என்ற குடும்பத்துக்கு நல்ல சப்போர்ட்டிவான நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்கி கொடுத்து, நண்பர்களை உருவாக்கி கொடுத்தது இன்றைக்கு கேட்கப்பட வேண்டிய துஆ. கொழும்புல மிக முக்கியமாக சொல்லுகின்றேன், நீங்க வாழக்கூடிய பிரதேசத்தில் மிக முக்கியமாக சொல்லுகின்றேன், எங்கட பிள்ளைகள் யாரோட புலங்குறாங்க, ஆஃப்டர் ஸ்கூல் யாரோட இருக்கிறாங்க, பள்ளிக்கு பிறகு யாரோட கலைக்கிறாங்க, எந்த வீட்டுக்கு போறாங்க, என்ன டீல் பண்றாங்க. சுப்ஹானல்லாஹ், இவைகள்ல கவனம் செலுத்தும். 4வது துஆ கேட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத்தி ரிஸ்கன் லஹும். யா அல்லாஹ், இந்த குடும்பத்துக்கு, இந்த குடும்பத்துடைய பொருளாதாரத்தை நல்லதாக ஆக்கி வச்சிடுவாயாக. இந்த குடும்பத்துடைய பொருளாதாரம் நல்லதாக இருக்கும். அல்லாஹ் ரஸாக், சந்தேகம் கிடையாது. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேக்குறாங்க. 2 இடத்துல துஆ கேட்டாங்க. ஒன்று சூரத்துல் பக்ராவிலே இருக்குது, சூரத்துல் ஹஜ்ஜிலே இருக்குது. அல்லாஹ்ட கேக்குறாங்க துஆ, யா அல்லாஹ், இந்த குடும்பத்துக்கு, இந்த பிள்ளைகளுக்கு வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத், அத்தியாவசிய சாப்பாடு மட்டுமல்ல, சாப்பாட்டுக்கு பிறகு சாப்பிடுறதுக்கு பல வர்க்கத்தையும் கொடுப்பாயாக. நல்ல பொருளாதாரம், நல்ல பொருளாதாரம். ஒவ்வொரு தகப்பனுக்கும் சொல்லுகிறேன், குழந்தைகளை ஏழைகளாக விட்டு விட்டு போகவான, குழந்தைகளை ஏழைகளாக விட்டு விட்டு போகவான. ஹதீஸ்கள்ல வந்திருக்கிறது, இன்னக அன் ததர ஆயிலதக அக்னியா கைருன் மின் அன் ததரஹும் யதகஃபஃபூன பைனன் நாஸ். மக்களுக்கு மத்தியில போய் யாசகம் கேட்டு, தலை சொரிந்து, கை நீட்டி யாசகம் கேட்கக்கூடிய ஒரு குடும்பத்தை விட்டு விட்டு போவதை விடவும், மக்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய, கொடுக்கக்கூடிய ஒரு சமூகத்தை விட்டு விட்டு போங்க. நீங்க எங்களுடைய மார்க்கம் இது, இது முஸ்லிமுடைய ரிவாயத்து. இது சொன்னது யாருக்கு தெரியுமா? சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள்ல ஒரு சஹாபிக்கு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குழந்தைகள் அனாதைகளாக விட்டு விட்டு போக வேண்டாம், குழந்தைகள் ஏழைகளாக விட்டு விட்டு போக வேண்டாம். குழந்தைகளுக்கு நன்றாக சம்பாதித்து, நன்றாக குழந்தைகளுக்கு கொடுத்து, குழந்தைகளை வாழ வைத்து விட்டு போங்கோ.
إنك أن تذر عائلتك أغنياء خير من أن تذرهم يتكففون بين الناس. மக்களுக்கு முன்னால யாசகம் கேட்கக்கூடிய, கை நீட்டக்கூடிய, தலை சொரியக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கி விட்டு போகவா நம் யாரும். இதெல்லாம் ஹஜ்ரத் இப்ராஹிமுடைய அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய துஆவில் இருந்து பெற்றுக்கொண்ட பாடங்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குழந்தைகளுக்கு கல்வியை கொடுத்து விட்டோம் என்பது மட்டுமல்ல முக்கியம். பரீட்சை நடக்கிறது, பாடசாலைகள் ஃபங்க்ஷன் ஆகிக் கொண்டிருக்கிறது, குழந்தைகள் பாடசாலைகளுக்கு போறாங்க, என்னோட புள்ள படிக்குது என்று மட்டும் யாரும் யோசிக்க வேண்டாம். கல்வியை கொண்டு மட்டும் எதுவும் கிடைக்க மாட்டாது. கல்வி கிடைக்கோணம் அஹ்லாக்குடன் சேர்ந்து, விழும்பியத்துடன் சேர்ந்து. விழும்பியம் இல்லாத, பண்பாடு இல்லாத கல்வியினூடாக என்ன தெரியுமா வரும் சமூகத்தில்? அல்லாஹ் பாதுகாப்பானாக. பெற்றோர்களுடைய முதுமை பருவம் எல்டர்ஸ் ஹோம்ல கழிய வேண்டி வரும். படிக்காத குழந்தைகள் பெற்றோர்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். படித்தவர்கள் முதியோர் இல்லங்களில் வைத்து பாதுகாப்பார்கள். அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இவைகள் எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில படித்த பாடங்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த விடயத்தை கருத்தில் எடுங்க. குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்கி கொடுங்க. ஈமானுக்கு பாதுகாப்பு, அஹ்லாக்குக்கு பாதுகாப்பு, பண்பாட்டுக்கு பாதுகாப்பு. குழந்தைகளுடன் பள்ளிக்கு வாங்குவோம், குழந்தைகளுடன் பள்ளிக்கு வாங்குவோம். நானும் ஒரு தகப்பனாக சொல்லுகின்றேன், தகப்பனாக இருந்து சொல்லுகிறேன். 2 குழந்தைகளை 3 குழந்தைகளை சுபகுக்கு பள்ளிக்கு அழைத்துக் கொண்டு வருவது என்பது லேசான கர்மம் அல்ல. அந்த பிள்ளைகளை எழுப்பாட்டி உடுப்பாட்டி பள்ளிக்கு கூட்டிக் கொண்டு வருவதற்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் தேவைப்படும். அந்த இடத்துல மதுவா செய்யவும் முடியாது. அந்த இடத்துல கனிவாகத்தான் பேச வேண்டும். அதுக்கு உங்களோட மனைவியினுடைய சப்போர்ட்டும் தேவைப்படும். மனைவியினுடைய சப்போர்ட்டும் தேவைப்படும். மனைவி சொல்லிட்டா நீங்க போங்க தொழுகைக்கு, அதை நான் பார்த்துக் கொள்றேன், அவளுக்கு அதை செய்ய இயலாது. அதனாலதான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாலேயே இதையும் பார்த்துக்கோங்க, ஃபதுஃபர் பிதாத்தி தீன், தீனுடைய பெண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு எங்கட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இருட்டறையில விட்டு போகல, அழகான மார்க்கத்தில் விட்டு போயிருக்கிறாங்க. எனவே தொழுகையில கவனம் செலுத்தும் குடும்பத்தோடு சேர்ந்து. நல்ல நண்பர்கள் வேண்டும், நல்ல சகாக்கள் வேண்டும், நல்ல பொருளாதார கொள்கை வேண்டும். எங்களுடைய குழந்தைகள் செல்வந்தர்களாக வாழ வேண்டும். அவர்கள் கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். கை நிறைய எடுத்து மக்களுக்கு செலவழிக்கக்கூடிய செலவாளிகளை உருவாக்கி விட்டு போங்கோ என்பதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த ஹதீஸாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பெற்றோர்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களை பொருந்திக் கொள்வாயாக, எங்களை கபூல் செய்வாயாக. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தை பொருந்திக் கொண்டது போன்று எங்களுடைய குடும்பங்களையும் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், பிள்ளைகளை கொண்டு முகத்தில் கரிய சாயத்தை புசிதாதே அல்லாஹ். பிள்ளைகளை கொண்டு கண்ணியத்தை தெரித்து திடுவாக அல்லாஹ். யா அல்லாஹ், பிள்ளைகள் யா அல்லாஹ் எங்களை மன்னித்தருள்வாயாக.